ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாழைப்பூ அவ்வளோ நல்லது உடம்புக்கு. க்ளீன் பண்ணுறது கஷ்டப்பட்டு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சுலபம் தான் இது சுத்தம் செய்கிறது. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 2 வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வாழைப்பூ வந்து இதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா பாருங்கள், பூ வந்து நல்லா பஞ்சாக பேட்சாக இருக்குது இல்லையா? இந்த பேட்சாக இருக்கிறத நம்ம அப்படியே கொத்தோடு எடுத்து அப்படியே தனித்தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இதழ்களையும் நம்ம பிரிக்கும் போது ஒவ்வொரு பேட்சாக கிடைக்கும். இந்த பேட்சை அப்படியே பஞ்சாக எடுத்துக்கோங்க. எடுத்து இதை அப்படியே பஞ்சாக வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து திரும்பவும் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்படியே களைச்சி போட்டுற வேண்டாம். கீழே ஒரு ஷீட்டோ பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை அரிசி பை இருக்குது இல்லைங்களா, அந்த ஷீட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தரையில் வைக்கும் போது கரைப்படும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரோ ஏதாவது ஷீட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் இதே ப்ராசஸ் தான். எல்லா இதுவும் எடுத்துட்டு உள்ளே தனியாக சின்னதாக வரும், அது வந்து நம்ம எடுக்க முடியாது. அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வடையோ இல்லை கூட்லேயோ அப்படியே பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அது தனியாக நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி குருத்து மாதிரி தனியாக வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. டைரெக்டாக நம்ம அதை அப்படியே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேம் அதே மாதிரி 2 பூவும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த 2 குருத்துமே நம்ம அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக இது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது அரிசி ஊற வச்சுருப்போம் இல்லையா சாப்பாட்டுக்காக, அந்த அரிசி கழுவுற தண்ணியை இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்படி செய்யும் போது இதுக்குள்ளே நம்ம பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது வாழைப்பூ வந்து கருக்காமல் இருக்கும், இல்லைனா உடனே கருத்து போயிடும். அதனால தான் இந்த அரிசி கழுவுன தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு டம்ளர் ஆகிற மாதிரி ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க. எதுக்காகனா கை இதில் நினச்சிட்டு நம்ம இந்த பேட்சாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி மேலே நுனியில் வந்து கைகளால் கசக்கிக்கோங்க. உள்ளங்கையால் கசக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்ச்லேயும் ஒவ்வொரு இதெல்லாம் தனித்தனியாக கீழே பாருங்கள், இந்த மாதிரி தொட்டு மாதிரி வரும். அதே மாதிரி நரம்பு மாதிரி நீட்டாக வந்து மேலே தொப்பி மாதிரி வரும், தெரியுதுங்களா? இது 2மே நம்ம எடுத்துடணும். ஒவ்வொரு இதழில் இருக்கிறதும் எடுக்கணும். அப்போ தாங்க நமக்கு வயிற்றுக்கு சேரும். நம்ம அருவாமனையிலையோ இல்லை கத்திலையோ கட் பண்ணும் போது கட் பண்ண வரும், இல்லைனா இது சிக்கிக்கிட்டு நமக்கு வராது. ஒவ்வொன்றுல இருக்கிறதும் இந்த மாதிரி எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி சாப்பிடும் போது வாயில் கடிப்பட்டுட்டே வரும். இது நம்ம அப்படியே போட்டு அரிஞ்சு செஞ்சிட்டோன்னா வயிற்றுக்கும் சேராது. அதனால் இதை பக்குவமாக க்ளீன் பண்ணி எடுத்துறது நல்லது. ரொம்ப பேர் இது க்ளீன் பண்ணுறது கஷ்டம்னு நினச்சிட்டு செய்யவே மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ ஈஸி தாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வீட்டில் 15 நாளைக்கு ஒரு முறை இந்த வாழைப்பூ செஞ்சோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள், 2 பூவுமே க்ளீன் பண்ணியாச்சு. பேட்சாக அதே மாதிரி வச்சுருங்க, கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ வேஸ்டேஜ் வந்திருக்கு. இதெல்லாம் வேஸ்ட்டு தான். அடுத்ததான் நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பேட்சாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கொத்தாக எடுத்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கலாங்க. பொடியாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ண உடனேவே இந்த நம்ம அரிசி கழுவு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதில் உடனே சேர்த்துருங்க. அப்படி சேர்க்கும் போது கருக்காமல் இருக்கும். இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டால் கூட ரொம்ப கருப்பாகிடும். அதனால தான் பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துருங்க. நான் எதுக்கு பேட்சாக எடுத்து வைக்க சொன்னேன்னா, நம்ம எடுத்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். களைச்சி போட்டுட்டோன்னா எடுத்து கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் எப்பயுமே அந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணும் போது பேட்சாக நம்ம கடைசி வரைக்குமே க்ளீனிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே பேட்சாக வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இதே போல் தாங்க எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பூ வந்து கூட்டு பண்ணலாம், வடை பண்ணலாம், சாம்பார், பொரியல் எல்லாமே பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வாழைப்பூ க்ளீனிங் ப்ராசஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியாது இருக்கு இல்லைங்களா, இது தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் இருக்குது, எல்லாமே செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய ஆல் ஒன்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.